ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஆரி ஒர்க் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க, அப்படி இல்லை ஆரி ஒர்க் ஆல்ரெடி தெரியும், ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எப்பயும் போல் நம்ம இன்றைக்கும் ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போவும் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சாரியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டமரே செலக்ட் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி எடுத்திருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஜரி ஃபுல்லாக ஜரி பார்த்திங்கன்னா சில்வரில் இருந்தது. அதனால் நான் சில்வர் பேஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நம்மளுக்கு கோல்டன் கலர் கிடைக்கும். அதே சேம் வந்து நமக்கு ஜரி சில்வர் ஜரிலேயும் வந்து சில்வர் கலர்லேயும் வந்து நமக்கு பீட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. அவங்க சாரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு டார்க் எல்லோ கலர் சாரீ. அந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸு இது வந்து ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருந்தது. நமக்கு ஜரியுமே சில்வரில் இருந்தது. அதனால் நான் அவங்களுக்கு வந்து சில்வரில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணேன். அவங்களும் ஓகே சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் தான். ஜரி த்ரெட்டில் வந்து A1 மம்தா பிராண்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டயாலஜி பிராண்டு, அதில் வந்து நான் 754 எடுத்திருக்கேன். இப்போ வந்து யூஸ் பண்ணுறதும் வந்து நமக்கு டயாலஜிலேயே கிடைக்குது உங்களுக்கு ஜரி த்ரெட்டு. அது சில்வர் கலர்லேயும் கிடைக்கிது, கோல்டுலேயும் கிடைக்கிது. நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சில்வருமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து நான் எப்போவும் ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுவேன். இது எதுக்காகன்னு நிறைய வீடியோஸில் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். டைலர் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டைலர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க டைம் எடுக்கும். அதனால் நம்ம எப்பயும் 3 லைன் ஜரி த்ரெட் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி செயின் வந்து ரொம்ப பொடிசாகவும் போட வேணாம், ஒரு மீடியம் சைஸில் போட்டால் போதும். உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் ஒரு மீடியம் சைஸில் அதே சேம் அளவு வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க லுக் இப்படி அழகாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இழுத்து போட வேண்டாம். நீடிலேயே கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கிளாத்தை வந்து சுருக்கம் விழுகும். ஏன்னா ஜரி த்ரெட்டு டக்குன்னு கட் ஆகிடும். ஓகேங்களா, ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து இதுதான் இருக்கும், ஜரி த்ரெட்டு மேலே வந்து ஜரி இருக்கும், அதுக்குள்ளே த்ரெட் இருக்கும். இதுவுமே கட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது கிளாஸ் பீடு. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் உங்களுக்கு. இதே வந்து கோல்டு கலர்லேயே கிடைக்குது. இது பார்க்க நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கும். இந்த பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நமக்கு வந்து ப்ளவுஸு ப்ளூ கலரில், எப்போவும் செல்ஃப் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பீட்ஸில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அப்படியே மேலே வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் இப்போ வந்து நீங்கள் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீட்ஸு சென்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலரில் தெரியும். அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் கலரே எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. இது வந்து சுகர் பீட்ஸு தான். நீங்கள் கேட்டிங்கன்னா கடைகளில் நிறைய இப்போது கிடைக்குது. இதுவே கலர்ஸ்லேயும் இருக்குது. நான் வந்து இந்த கலரில் வாங்கியிருக்கேன் கோல்டில். அடுத்து பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம பஞ்சஸில் வாங்குவோம் இல்லையா, ஒரு 12 லைனில் வந்து கிடைக்கும். இது வந்து சில்வர்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. சில்வர் கலர், நல்ல சில்வர் கலரில் இருந்தது. இந்த 3mm பீட்ஸ் வச்சு இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டு வரேன். இது எல்லாமே நம்மளோட ஐடியா தான். ஜஸ்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பார்டர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்கு வந்து எனக்கு பார்டர் எடுக்க வேண்டாம், பார்டர் மேலே ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இப்போ உங்கள் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இந்த ப்ளவுஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே அவங்க இல்லை எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் அவங்களுக்கு வந்து அவங்க கோல்டு கலர் ஒர்க் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு சாரீ பார்த்த உடனே எனக்கு செட் ஆகலை. ஓகே, இந்த மாதிரி நம்ம கோல்டு கலர் கொடுத்தா இதுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் நான் அவங்கள்ட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு என்ன தெரியுதோ, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இது நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது.
தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க இதே டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சுகர் பீட்ஸில் வந்து எப்போயும் 2 பீட்ஸ் மட்டும் வைங்க. ஏன்னா எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பீட்ஸ் வந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லூஸாக இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் 2 பீடு வச்சிங்க அப்படின்னா அந்த லூஸாக இருக்காது. இதுவே 3 பீடு 4 பீடு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பீட்ஸ் எல்லாம் தொடன்னு லூஸாக இருக்கும். ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது. ஓகேங்களா? இப்போது சுகர் பீட்ஸில் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதில் வந்து நான் ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரிசோ பிராண்ட் வந்து உங்களுக்கு நல்லா லைஃப் கொடுக்கும். அதாவது எல்லா பீட்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கருப்பாகும். எந்த பீட்ஸ் எவ்வளோ குவாலிட்டியாக வாங்கினாலும் இருக்கிற வரையிலும் நல்லா யூஸ் பண்ணணும். நல்ல பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசோ. இப்போ வந்து ஒரு டேப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ட்ரேசிங் கண்டிப்பாக எடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே அளவு மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு அந்த ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிடுங்க. அது கரெக்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லை இந்த டேப் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நமக்கு கையிலேயே நார்மலாக வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க் பண்ணாமையே பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கிங் வந்து நீங்கள் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு ஃபினிஷிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க ரிட்டன் வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ளவுஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நீட்டாக கொடுக்காம உங்களுக்கு எப்படி தெரியுது நான் பிகினரு அதனால் இப்படி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் ஃபினிஷிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுங்க. கொஞ்சம் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப அர்ஜென்ட் படாமல் பார்த்து ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ரொம்ப ஆரி ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபினிஷிங் தான். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும் ஃபினிஷிங் நீட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3mm பீட்ஸு ஒரு சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். அவங்க எடுத்து கொடுத்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பீட் இருந்தது. என்கிட்ட பீட் வந்து ஒயிட் கலரில் இல்லை, கிடைக்கல எனக்கு. அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போது ஒரு செயின் எடுத்து லாங்கு ஷார்ட் போட்டு மேலேருந்து வந்து பீட்ஸ் வச்சுக்கிட்டு வரேன். இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு லாங்கு ஷார்ட் போட்டு மேலேருந்து பீட்ஸ் வச்சு இப்போ என்ன பண்ணுறேன், கீழேருந்து மேலே கொண்டு போய் நாட் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு நாட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை இந்த சிங்கிள் பீட் மெத்தடில் எப்படி லாக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ட்டு அதாவது லாங் செயின் போட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் மேலேருந்து வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணணும். பாருங்கள், லாங்கு அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு பீட்ஸை லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கீழேருந்து கொண்டு போகணும். இந்த லாஸ்ட்டாக முடிக்கிறோம் இல்லையா அந்த சென்டர், இந்த மாதிரி கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், இது ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நான் இப்படி தான் வந்து பேக் சைடுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு 2 சைடும் சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேக் சைடு. இது நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். அவங்க கேட்ட லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்மளோட ஐடியாஸாக எப்படி பண்ணணும், எதுக்கு அதாவது சாரீக்கு என்ன மேட்ச் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நம்ம வந்து ஆரி ஒர்க் மட்டும் பண்ணுறது கிடையாது. அதோடு சேர்த்து சாரீ ப்ரீப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம். இதோடு சேர்த்து உங்களுக்கு சாரீ டசல்ஸுமே நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணினாலும் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.